எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் திரு தமிழறிவு மணியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் மார்ஷல். ரொம்ப சந்தோஷம். ஒரு 4 மாதத்துக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம் எம்ஜிஆர் டிவியில. ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சமீபகால அரசியல் நகர்வுகளை கவனிச்சுட்டு வரீங்களா? மீண்டும் பாஜகவோட கூட்டணிக்கு போற மாதிரி தெரியுது. கட்சி ஒருங்கிணையணும் அப்படின்ற குரல்கள்லாம் வேறு பக்கத்துல இருந்து வருது. எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் சூழ்நிலை? இல்லை, என்னை பொறுத்தவரையிலும் நான் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி அரசியலில் பயணிப்பேன். திராவிட முன்னேற்ற கழக அரசியல் என்பது ஊழல் மலிந்த அரசியல். அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரையில் பார்த்தால் ஊழலற்ற அறத்திற்கு புறம்பாக மட்டுமே நடக்கக்கூடிய மனிதர்களைத்தான் உங்களால் பார்க்க முடியும். ஊழலற்ற மனிதர்களை பார்க்க முடியாது. அறத்திற்கு புறம்பாக வாழ்வை அமைத்து கொண்டு ஊழலே தங்கள் வாழ்வாக மாற்றிக்கொண்ட மனிதர்களைத்தான் பார்க்க முடியும். எல்லா கட்சிகளிலும் ஊழல் இருக்கிறது, நான் அதை குறையே சொல்லலை. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளின் ஆட்சிகளிலும் ஊழல் இருக்கிறது, வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ. அரசியல் தளம் சீரழிந்து சிதைந்து விட்டது என்பதில் இரண்டு கருத்து இல்லை. அதிமுக ஆட்சியில் ஊழலே கிடையாது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஊழல் இருக்கிறது என்பதெல்லாம் அல்ல. நான் ஏற்கனவே பலமுறை பதிவு செய்திருக்கிறேன். சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இருந்த இந்திய தேசிய காங்கிரஸில் மிக நீண்ட காலம் பொதுச் செயலாளராக அகில இந்திய அளவில் இருந்து பணியாற்றியவர் ஆச்சாரிய கிருபலானி. நாடு விடுதலை பெற்ற பொழுது இந்த சுதந்திர பிரகடனத்தில் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவோடு அன்றைய காங்கிரஸ் தலைவராக இருந்த ஆச்சாரிய கிருபலானி தான் சேர்ந்து கையொப்பமிட்டார். 90 வயது கடந்தவர். ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய நிலையை உருவாக்கிய பிதாமகர்களில் ஜெயப்பிரகாஷ் நாராயணனும் ஆச்சாரிய கிருபலானியும் சேர்ந்து அதை செய்தவர்கள். அந்த ஆச்சாரிய கிருபலானி இங்கே பட்வாரி என்பவர் ஆளுநராக பிரபுதாஸ் பட்வாரி இருந்தார். அந்த நேரத்தில் நான் ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன். அவர் இங்கே ஒரு மாத காலம் ஆச்சாரிய கிருபலானி தங்கினார் ராஜ்பவனில். அந்த நேரத்தில் அவரை போய் நான் சந்தித்து பேசி கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது ஜனநாயகம் பற்றிய சீரழிவு குறித்து என் கவலையை நான் அவரிடம் தெரிவித்தேன். அப்பொழுது ஒரு அழகான வாசகம் அவர் சொன்னார். அதை நான் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறேன். We have no choice in democracy. We have no choice to choose between good and evil. We have only choice to choose between lesser evil and greater evil. அவ்வளவுதான். 100 விழுக்காடு நன்மைகள் மட்டுமே உள்ள ஒரு ஜனநாயக அரசை நீங்கள் உருவாக்க முடியாது. அப்போது 100 விழுக்காடு தீமைகள் மட்டுமே உள்ள அரசும் இருக்காது. அங்கேயும் நல்லதெல்லாம் நடக்கும். அதனால் we have no choice to choose between good and bad. இது நல்லது, அதனால் இதை நான் தேர்ந்தெடுக்கிறேன். இது தீயது, அதனால் இதை நிராகரிக்கிறேன் என்று இன்றைய ஜனநாயக அமைப்பில் சொல்ல முடியாது. இருப்பனவற்றுள் பெரிய தீமை எது, சிறிய தீமை எது என்று பார்த்து சிறிய தீமையை சகித்து கொண்டு பெரிய தீமைக்கு எதிராக போராட வேண்டும். ஒரே நேரத்தில் இரண்டுக்கும் எதிராக போராடக்கூடாது. நான் ஒரு 55 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் ஒரே நேரத்தில் இரண்டுக்கும் எதிராக போராடி பார்த்தவன். அது வெற்றிகரமாக இருக்காது. களத்தில் ஒரே நேரத்தில் 2 பக்கம் 2 எதிரிகளோடு போராடி நீங்கள் இருவரையும் வீழ்த்திவிட முடியாது என்பதற்கு நெப்போலியன் உதாரணம், ஹிட்லர் உதாரணம், இவற்றையெல்லாம் சரித்திரபூர்வமாக படித்தவன் தான். ஆனாலும் திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று அரசியல் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை நான் ஒப்படைத்தேன். இருப்பனவற்றுள் மிக மிக பெரிய தீமை என்பது திமுக. எனவே இந்த திமுக அரசு பலமுறை இருந்திருக்கிறது. கலைஞர் இல்லாமல் இப்பொழுது ஸ்டாலின் தலைமையில் ஒரு அரசு அமைந்திருக்கிறது. ஆனால் இதுபோன்று ஒரு ஊழல் மலிந்த, ஊழலின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் விரோத அரசு வேறு எதுவுமே இருக்க முடியாது, இருந்ததில்லை என்பது என் வாழ்கால அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். அதனால் இந்த திமுக அரசை அகற்ற வேண்டும். அந்த ஒற்றை குறிக்கோளோடு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதில் நீங்கள் பார்த்தால் சீமானுடைய நோக்கம் என்ன? திமுக அரசை அகற்ற வேண்டும். விஜயுடைய நோக்கம் என்ன? திமுக அரசை அகற்ற வேண்டும். பாஜகவின் நோக்கம் திமுக அரசை அகற்ற வேண்டும். எடப்பாடி அதிமுகவின் நோக்கமும் திமுக அரசை அகற்ற வேண்டுதான். திமுக அரசை அகற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் 4 பக்கங்களாக முகம் திருப்பி கொண்டு நின்றால் வாக்குகள் சிதறும். வாக்குகள் சிதறக்கூடிய சூழலில் அவர்களிடம் இருக்கக்கூடிய அதிகார பலம், இறுக்கமான கட்சி கட்டுமானம், பணம்,
எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு மீண்டும் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பை இவர்களே உருவாக்கி கொடுத்து விடுவார். அப்படி உருவாக்கி கொடுக்கக்கூடாது என்பதற்கு முதல் கட்டமாக அதிமுக கழகம் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், தமிழக அரசியலில் திமுக அதிமுக இரண்டும் தான் இதுவரையில் 1967 மாறி மாறி விதியை எழுதி இருக்கின்றன. திமுகவுக்கு நேரடி எதிர்ப்பான அரசியலை செய்வது தான் அதிமுக. 2 கட்சிகளுக்கும் வேறு எந்த கொள்கை வேறுபாடும் கிடையாது. இப்போ திமுக மாநில சுயாட்சி தேவை என்கிறது, அதிமுக வேண்டாம் என்கிறதா? திமுக இந்தி ஒழிய என்கிறது, அதிமுக இந்தி வர வேண்டும் என்கிறதா? திமுக நீட் வேண்டாம் என்கிறது, அதிமுக நீட் வேண்டும் என்கிறதா? எந்த ஒன்றையாவது எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாவற்றிலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு கிடையாது. ஆனால் திமுக யாரை வைத்து கொண்டு வளர்ந்ததோ, யாரால் 1967 ஆட்சியை பிடித்ததோ, அந்த எம்ஜிஆரையே வீழ்த்துவதற்கு கருணாநிதி முனைந்த பொழுது அதனால் ஏற்பட்ட காயத்தில் வெளித்தள்ளப்படுகிற நிலையில் எம்ஜிஆர் பழிவாங்க நினைத்தார் திமுகவை, கருணாநிதியின் தலைமையை. அதை அவர் வெற்றிகரமாக செய்து முடித்தார். ஆக திமுகவுக்கு நேரடி எதிரியார்? அதிமுக தான். இதை உருவாக்கிய எம்ஜிஆர் திமுகவோடு இறுதி வரை சமரசம் கொள்ளவில்லை. எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு வந்த ஜெயலலிதாவும் திமுகவை எம்ஜிஆரை விட கடுமையாக எதிர்த்தார். இந்த 2 பேரை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட எடப்பாடி அந்த லட்சிய பாதையில் தான் அவர் தொடர்ந்து செல்ல வேண்டும். அப்படி என்றால் அவருக்கான ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்துவதற்கு என்னென்ன வியூகங்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் அவர் தேடி எடுத்து பயன்படுத்த பார்க்க வேண்டுமே தவிர தன்னை பலவீனப்படுத்தி கொள்ளுகிற நடவடிக்கையில் அவர் ஈடுபடக்கூடாது. இனி அந்த மாற்றங்கள் நிகழும் என்று நான் நம்புகிறேன். நல்லதுன்னு நினைக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடன் கூட்டணி வைப்பது? அதிமுகவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அதில் கொஞ்சம் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து வைத்து கொண்டு பார்த்தால் அதனோடு கூட்டணி அமைக்கிற போது அது திருதராஷ்டிரன் தழுவலாக கூட முடியும். திருதராஷ்டிரன் பீமனை அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் அருகே அழைத்து அணைத்து கொள்வது என்கிற நிலைப்பாட்டில் நின்று அவன் அழைக்கிறான் என்று பீமன் ஏமாறுகிறான். ஆனால் கிருஷ்ணனுக்கு புரிந்து விடுகிறது. அதனால் பீமனை புறந்தள்ளிவிட்டு பீமனை போன்ற ஒரு இரும்பு சிலையை கொண்டு வந்து திருதராஷ்டிரன் முன்னால் வைப்பான். திருதராஷ்டிரன் அணைப்பில் அந்த இரும்பு சிலையை நொறுங்கி விடுகிறது. அதற்கு பெயர் தான் திருதராஷ்டிரன் தழுவல். அதனால் இந்த பரிவு பற்று பாசம் எல்லாத்தையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தன்னை வளர்த்து கொள்வதற்கு என்ன வழி என்று தான் பார்க்கும். அது ஒவ்வொரு கட்சிக்குமான இயல்பு. இப்போ நீங்கள் அதிமுக வளர வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எப்படி நினைப்பது இயல்போ அப்படி பாஜகவும் தான் வளர்ந்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பது இயல்பு. நீங்கள் வட மாநிலங்கள் முழுவதையும் பாஜக ஒரு ஆக்டோபஸ் விரல்களை கொண்டு ஆக்கிரமித்து விட்டது. நீங்கள் வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் நீண்ட காலமாக பாஜக கால் ஊன்றவே முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த வடகிழக்கு மாநிலங்களாக 7 மாநிலங்களில் பரவலாக அது போய் சேர்ந்து விட்டது. அதற்கு இருக்கிற ஒரே தடை இந்த தென் மாநிலங்களில், அதிலும் கர்நாடகாவிலும் அது ஆட்சி அதிகாரத்தை திரும்ப திரும்ப சுவைத்து பார்த்து விட்டது. வரவே முடியாத நிலை கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் இப்பொழுது ஆந்திராவிலும் இருக்கிறது. எனவே இந்த இடத்திலும் தன்னுடைய செல்வாக்கை பரப்ப வேண்டும் என்று அது நினைத்து அது முயலும். அதை நாங்கள் அரசியலில் அதை தவறு என்றே நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அதனோடு எப்படி கூட்டு அமைத்து தன்னை காப்பாற்றி கொண்டு தன் வலிமையை வைத்து கொண்டு வெற்றிகரமான வியூகத்தை அமைப்பது என்பதில் தான் ராஜதந்திரம் இருக்கிறது. இல்லை, அந்த ராஜதந்திரத்தை செயல்படுத்த முடியாத நிலையில் அதிமுக இருப்பது போல. எடப்பாடி பழனிசாமி தான் டைரக்டா போறாரு டெல்லிக்கு. அவர் வெளியில வந்து கூட்டணி சம்பந்தமா பேசலன்றாரு. ஆனா அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சின்றாரு. அப்ப அவங்களுடைய கரம் எந்த அளவுக்கு நெருக்குது அப்படின்றது நிச்சயமாக நிர்பந்தத்திற்கு உட்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த முறை எப்படியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றியாக வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருக்கிறார். காரணம், இன்றைக்கு அவர்களுக்கு முன்னால் உண்மையான ஒரு எதிரியாக இருப்பதே கேரளாவில் உள்ள பினராயி விஜயன் கூட கிடையாது, மார்க்சிஸ்ட் கூட கிடையாது. எல்லா வகையிலும் நீங்கள் பார்த்தால் எல்லாவற்றிலும் பிரச்சனைகளை எழுப்பி மத்திய அரசுக்கு எதிராக தங்களுடைய போர்க்குரலை கொடுத்து கொண்டே இருப்பவர்கள் இங்கே உள்ள திமுக அரசு தான். அதில் நியாயம் இருக்கிறதோ இல்லையோ அவர்கள் போர்க்குரலை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள்.
அந்த நிலையில் 40க்கு 40 இடங்களையுமே இழக்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த சூழலை மாற்ற வேண்டும் என்று மோடியோ அமித்ஷாவோ நினைப்பது இயல்பு தானே. அதற்காக அவர்கள் தானாக சாதிக்க முடியாது. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி ஆக வேண்டும். அந்த வெறி அவர்களுக்கு இருக்கிறது. சொல்லப்போனால் அது வெறி தான். அந்த ஆர்வம் என்பது வேறு, விருப்பம் என்பது வேறு, வெறி என்பது வேறு. அதற்கு என்ன காரணம் என்றால், இந்தியாவிலேயே இவர்கள்தான் இந்திய தேசியம் என்கிற தடத்திலே இருந்து நழுவி செல்வது போல பலவற்றை பேசுகிறார்கள். நீங்கள் வேறு எங்கேயாவது ஒன்றிய அரசு என்று ஒருவனும் சொல்வது கிடையாது. மத்திய அரசு என்று தான் சொல்லுவான். ஆனானப்பட்ட கலைஞரே வாழ்க்கை முழுவதும் மத்திய அரசு என்று தான் பேசியிருக்கார். அறிஞர் அண்ணா மத்திய அரசு என்று தான் பேசியிருக்கார். இப்பொழுது இவர்கள் தான் புதிதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பதற்கு நேரடியாக மொழிபெயர்த்து ஒன்றிய அரசு. இது மத்திய அரசு என்று சொல்வதிலும் ஒன்றிய அரசு என்று சொல்வதிலும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஒன்றிய அரசு என்று வலிந்து நீ பொருள் கொள்ளும் போதே நாங்களெல்லாம் இணைந்து இருக்கிற ஒன்றிய அரசு, அவ்வளவுதான். இணைந்து இருப்பது என்றால் என்ன? ரஷ்யன் கான்ஸ்டியூஷன் என்ன தெரியுமா? விரும்புகிற ஒன்றாக இருக்கலாம், வேண்டாம் என்றால் விலகிச் செல்லலாம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே தான் அவர்கள் சிதறுண்டு பல நாடுகளாக பின்னாளில் திரும்பி போனார்கள். அது மாதிரியான ஒரு மாநில தமிழ் தேசியம் வேண்டும் என்று தான் சம்பத் அவர்கள் திமுகவை விட்டு வெளியே தமிழ் தேசிய கட்சி உருவாக்கியது. அந்த இப்பொழுது சீமான் தமிழ் தேசியம் பேசுகிறார், இவர்கள் திராவிட மாடல் என்று பேசுகிறார்கள். ஆனால் நோக்கம் என்ன என்றால், இந்தியா என்கிற அந்த ஒன்றுபட்ட ஒரு அமைப்பை சிதைக்கக்கூடியது போல சிந்தனைகள் மறைமுகமாக பதுங்கி இடையிடையே வெளிப்படுகிற பொழுது கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் இந்த கட்சியை பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனால் அவர்கள் இதை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி ஒழிக்க நினைக்கிற பொழுது அவர்களுக்கு வலிமை இல்லை. இப்பொழுதுதான் அவர்கள் கொஞ்சம் வளர்ந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு சரியான வலிமை எது? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் பாஜகவுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதிமுகவோடு கூட்டணி வைப்பு. பாஜகவுக்கு அதிமுக, அதிமுகவுக்கு திமுகவை வீழ்த்த பாஜக அவசியமா? இல்லை. இப்போ அதுக்கான களம் அப்படி சிக்கலாகிவிட்டது. இப்பொழுது எடப்பாடி நேரடியாக அந்த வலையில் போய் விழ விரும்பவில்லை. அதனால தான் அவர் என்ன செய்தார்? அந்த வலையை கிழித்து கொண்டு வெளியே வந்தவர் எடப்பாடி. ஆனால் எடப்பாடி எந்த நோக்கத்திற்காக வெளியே வந்தார்? சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பாஜக கூட்டணியில் இருக்கிற வரை நமக்கு கிடைக்காது. அதை விட்டு வெளியே வந்தால் எப்படி எம்ஜிஆரை நேசித்தார்களோ, ஜெயலலிதாவுக்கு பின்னால் கணிசமாக சிறுபான்மை மக்கள் நின்றார்களோ, அப்படி மீண்டும் ஒரு வாய்ப்பை நம்மால் பெற முடியும் என்று அவர் நம்பினார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பிஜேபியை விட்டுவிட்டு அவர் வெளியே வந்தார். ஆனால் இவர் நினைத்தபடி ஒரு இடத்திலும் எந்த இஸ்லாமிய மக்களோ கிறித்துவ மக்களோ இவருக்கு பின்னால் வரவில்லை. நீங்கள் வந்திருந்தால் அதற்கான அடையாளம், சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க ராமநாதபுரத்தில் பெரும்பான்மை முஸ்லீம்கள் தான் இருக்கிறார்கள். அங்கேயும் அதிமுக தோற்கிறது. திருநெல்வேலியில் பெரும்பான்மை முஸ்லீம்கள் கணிசமாக இருக்கிறார்களே, அங்கே அதிமுக ஏன் தோற்றது? வேலூர் நாடாளுமன்றத்தில் கணிசமாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களே, அங்கெல்லாம் அதிமுக ஏன் தோற்றது? எந்த இடத்திலும் எந்த இஸ்லாமியரோ எந்த கிறிஸ்தவரோ இவருக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. அந்த புரிதல் வந்துவிட்டது. சரி, அதே நேரத்தில் பிஜேபியோடு நாம் இல்லாமல் தொடர்ந்து அதன் எதிர்ப்பாளராக இருந்தால்தான் இன்றில்லாவிட்டாலும் நாளை இந்த சிறுபான்மை மக்கள் நம்மை நம்புவார்கள், நமக்கு பின்னால் வருவார்கள் என்று எடப்பாடி எதிர்பார்த்தது உண்மை. அவர் உடனே போய் பிஜேபியுடன் மீண்டும் கூட்டணியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பலர் அவருக்கு பக்கத்தில் இருப்பவர்களை நிர்பந்திக்கிற பொழுதும் அவர் அதற்கு வளைந்து கொடுக்கவில்லை. அவர் ஒரு மாற்று வழியை தேடுகிறார். அந்த மாற்று வழி தான் விஜய். விஜய் களத்திற்கு வந்த நிலையில் சரி, விஜயோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கலாம் நினைக்கிறார். இப்பொழுதும் நான் சொல்கிறேன், அதிமுக, விஜய், சீமான் இந்த 3 பேர் ஒரு கூட்டணி அமைத்தால் அது மிக வலிமையான கூட்டணி. தமிழகத்திற்குள்ளே பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி வளர்ச்சி அடையக்கூடாது என்ற சிந்தனை உங்கள் 3 பேருக்கும் இருந்தால் விட்டு கொடுத்து தான் காரியங்களை சாதிக்க முடியும். அப்போ நீங்கள் 3 பேரும் ஒன்றாக சேருங்க. பிஜேபி வேண்டாம், திமுக வேண்டாம். இந்த நிலை பார்க்க வேண்டியது என்னன்னா, முடிவுன்றது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கையிலேயே இல்லையா? அவங்க நெருக்கிறாங்க. அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்வீங்க? அவருடைய கடந்த கால ஊழல் பட்டியல்கள் இருக்கின்றன.
அவையெல்லாம் மத்திய அரசிடம் இருக்கிறது. அது ஒரு கேவலமான நடைமுறை. அது காங்கிரஸ் காலத்திலும் அதுதான், இவர்கள் காலத்திலும் அதுதான். இவர்களுக்கு வேண்டிய பொழுது என்ன செய்தாலும் கிவிங் எ லாங் ரோப் என்பான். நீளமாக கயிறை விட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு தேவைப்படுகிற பொழுது சுருக்க இழுத்து விடுவார்கள், கழுத்து சிக்கிக்கொள்ளும். இது காங்கிரஸ் தொடர்ந்து செய்தது தானே. நீங்கள் தேர்தல் நேரத்தில் மேலே ரெய்டு நடத்திக்கின்னு ஐடி அறிவாலயத்தில் கீழே சட்டமன்றத்துக்கு தொகுதி பேசிய மனிதர்கள் தானே காங்கிரஸை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு பிஜேபியை சொல்வதற்கு எந்த தார்மீக தகுதியும் கிடையாது. இவர்கள் அதே வழியை தான் இன்னும் கூடுதலாக செய்ய பார்ப்பார்கள். நான் என்ன சொல்கிறேன், சரி பிஜேபி வேண்டாம் என்று வெளியே வந்து விட்டீர்கள் இல்லையா, இஸ்லாமிய கிறித்துவ சிறுபான்மை மக்களின் ஆதரவை பெற வேண்டும் என்று நீங்கள் முயன்று பார்த்தீர்கள் இல்லையா, தலித் மக்கள் ஆதரவு உட்பட அவற்றை பெறுவது ஒன்றுதான் அதிமுகவை வாழ வைப்பதற்கான வழி என்றால் செய்து பாருங்கள். ஆனால் அதை பிஜேபியின் நிர்பந்தத்திற்கு எடப்பாடி வளைந்து கொடுக்கவில்லை என்றால் ரைடு வரட்டும். அப்படி பொதுமக்கள் நடுவில் பேச்சு எப்படி எழும்? ஒரு பக்கம் ரைடு, இன்னொன்று செங்கோட்டையன் தனியாக போகிறாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கல்ல, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க, நீங்கள் அப்படியெல்லாம் நடந்துடாது. நீங்கள் தமிழ்நாட்டில் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா நடந்தது. நீங்கள் ஒரு ஆளை வைத்து கொண்டு கூட ஒரு மாநிலத்தையும் பிடிப்பாங்க அவங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லை. அதிகாரம் என்பது நீங்கள் எல்லை மீறிய அதிகாரம் ஒரு பக்கம் இருந்து அதிகாரத்தில் கொஞ்சமாவது பங்கு பெற வேண்டும் என்று நாக்கில் எச்சில் ததும்ப நடமாடக்கூடிய மனிதர்கள் ஆசையோடு ஒரு பக்கம் இருக்கிற போது இதெல்லாம் நடக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ரெய்டு நடக்கட்டும், ஐடி உங்களை எல்லா தொல்லைகளும் கொடுக்கட்டும். மிஞ்சி போனால் என்ன, சிறைக்கு தான் போகிறீங்க, போங்க. பெரிய விஷயம் சார் இல்லை, அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனாப்பட்ட சிதம்பரமே திகாரில் போய் 6 மாதம் மேலே உட்காந்துட்டு வந்து இல்லையா. இப்போ என்ன, சிதம்பரம் வெளியே வந்த பிறகு திகாருக்குள்ளே ஏதோ மீண்டு இருக்காரா? சிதம்பரம் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிட்டாரா? ஆராசா குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிட்டாரா? கனிமொழி குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்களா? இவர்களெல்லாம் அங்கே போய் உட்கார்ந்தவங்க தானே, உட்கார்ந்துட்டு வெளியே வந்தவங்க தானே. வந்தவங்களுக்கு கொஞ்சமாவது சமூக கூச்ச உணர்வு இருக்கா? நாம் இன்னும் விடுதலை ஆகலை. இவர்கள் யாருமே இன்னும் நிரபராதிகள் என்று நீதிமன்றம் அறிவிக்கலை. ஆனால் அவர் கூச்சமே இல்லாமல் இல்லையா? இந்த இவ்வளவு ரெய்டு நடந்த பிறகும் நீங்கள் எவ்வளவு கலகலப்பாக ஒரு நாடகத்தை சட்டமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு துறைமுறை நாள் நடத்த முடிகிறது? கேலியும் கிண்டலும் ஏளனவுமாக உள்ளுக்குள்ளே 1000 உதறல் இருக்கிறது. அந்த 1000 உதறல்களையும் மறைத்து கொண்டு ஒரு கேலி பேசுவதும் கிண்டல் பேசுவதும் நக்கல் அடிப்பதுமாக அவர் சட்டமன்றத்தில் இல்லையா? காரணம் என்ன? இவர்கள் யாரையுமே இந்திய அரசியலில் பெரிதாக ஒன்றும் செய்துவிட முடியாது என்பது கடந்த காலம் தொட்டு இன்று வரை சரித்திரமாக இருக்கிறது. நீதிமன்றங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமன்றம் ஒரு வழக்கை எடுத்து வைத்து கொண்டால் அந்த வழக்கில் தீர்ப்பு தருவதற்குள்ளாக இவர்கள் ஆட்சி காலமே முடிந்து விடுறது. சில பேர் மூச்சையே விட்டு விடுறான். இப்போ உதாரணமாக சிதம்பரம் தேர்தல் செல்லாதுன்னு கண்ணப்பன் வழக்கு போட்டார். ஒரு தேர்தல் செல்லாதுன்னு போடும்பொழுது 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக சிதம்பரம் போய் உட்கார்றாரு. நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுக்குள்ளேயாவது அது தீர்ப்பு வரணுமா இல்லையா? 5 ஆண்டு வரலையா? 5 ஆண்டுகளும் இவருக்கு எதிரான அந்த வழக்கு தீர்ப்பே வரலை. அவர் முழுமையாக அது பொறுப்பிலிருந்து விட்டு வெளியே வந்தார். அதே போல தான் இந்த இன்பதுரை நினைக்கிறேன் நெல்லை மாவட்டத்தில் ஒரு கேஸ் நடந்தது. கடைசி வரைக்கும் இல்லை. ஓபிஎஸ் அவர்கள் எதிராக வாக்களித்த கேஸ் கூட நடந்தது. அப்படி எல்லாம் எந்த வழக்கு விரைவாக நடத்தப்பட்டிருக்கிறது? எல்லாவற்றிலையுமே மறைமுகமான நடவடிக்கைகள் இருக்கின்றன. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, 2 ஆப்ஷன் தான் எடப்பாடிக்கு. எடப்பாடி இந்த கட்சியை பாஜகவின் பக்கத்திலேயே நிற்கக்கூடாது என்று நினைத்து அவர் இப்பொழுதும் இன்னும் கமிட் ஆகலை. இந்த நிமிஷம் வரை அவர் கமிட் ஆகலை. அவர் உள்ளே போய் என்ன பண்ணார் என்பது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. வெறும் யூகங்களை வைத்துக்கொண்டு நம்ம பேசவும் கூடாது. ஆனால் நிச்சயமாக அமித்ஷா கூப்பிட்டது மிரட்டுறதுக்கு தான். அமித்ஷா இவர் என்ன கொஞ்சறதுக்காக கூப்பிட்டுருப்பாரு? அல்லது இவர் மாநிலத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் அவசரமாக டெல்லிக்கு சென்று எடுத்து சொல்லி அன்றே தீர்வு காண்பதற்காகவா இவர் டெல்லிக்கு சென்றாரு? ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் என்று ஆங்கிலத்தை சொல்லுவான்.
ஒரு செய்திக்கும் இன்னொரு செய்திக்கும் இடையே ஒரு செய்தி மறைந்திருக்கும். அந்த மறைந்திருக்கிற செய்தியை கண்டுபிடிப்பதற்கு தான் கொஞ்சம் அறிவு வேணும். அதனால் இது வந்து பாமரனுக்கே தெரியும். அமித்ஷா அழைத்ததும், எடப்பாடி போனதும் இது எப்படிப்பட்டதுங்க? இன்னும் ஒரு சாதாரண சாலை ஓரத்து சாமானியனை கேட்டு பாருங்க. அந்த மனுஷன் கூப்பிட்டு மிரட்டுறதுக்காக கூப்பிட்டுருக்காருங்க. இவர் பயந்து போய் போனாருங்க. அவர் மிரட்டியிருக்காரு, இவர் பயந்து வெளியே வந்தார். ஆனாலும் தன்னுடைய பயத்தை முழுமையாக வெளிப்படுத்த அவர் விரும்பலை. ஆனால் நான் உனக்கு பயம் காட்டியிருக்கிறேன்றது அவர் வந்து எக்ஸ்ட்ரத்தை பதிவு பண்ணிட்டாரு. இதுதான். ஆனால் இந்த நிமிடம் வரை அவர் வெளியே கமிட் ஆகலை. உள்ளுக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியாது, வெளியே கமிட் ஆகலை. மோடி வந்த பொழுதும் மோடியை போய் பார்ப்பார், எடப்பாடி பெரும் புயல் மதுரையில் மையம் கொண்டிருக்கிறது எல்லாம் சொன்னாங்க, போகலை. அப்படியானால் நான் என்ன நினைக்கிறேன், இந்த நிமிடம் வரை அவர் பிஜேபியோடு சேருவதை விட அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு வலிமையான அணி அமையக்கூடுமா என்று அவர் முயன்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் வெளிப்படை. தொடர் தோல்விகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மைதான். தோல்விக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சில பேர் தலைமை தான் காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை காரணம்ன்றாங்க. எடப்பாடி அல்லாமல் செங்கோட்டையனும் வேறு யாரோ ஒருவர் வந்திருந்தால் அது தொடர்ந்து வெற்றியை பெற்றிருக்குமா? நீங்கள் யோசிக்கணும். ஒரு ராஜராஜ சோழன் வந்து இந்த ஏறக்குறைய சோழ மண்டலம் என்றால் தமிழ்நாட்டையும் ஆண்டான். தமிழகம் மட்டுமல்லாமல் கிழக்கிந்திய தீவுகள் வரைக்கும் அவன் கொடியை கட்டினான், எல்லாம் சரி. ஒரு பிரம்மாண்டமான அரசை அவன் அமைத்தான். அவனுடைய மறைவுக்கு பிறகு அவன் மகன் ராஜேந்திர சோழன் இருக்கிறான். அவன் ராஜராஜ சோழனை விடவும் ஆற்றல் மிக்கவனாக இருந்து இன்னும் பேரல்லையை விரிவுபடுத்தினான். அதுக்கு பின்னால் வந்தவன் ராஜராஜ சோழன் மாதிரியோ ராஜேந்திர சோழன் மாதிரியோ அந்த பேரரசை மேலும் விரிவுபடுத்தியதாக அடுத்த சோழன் பேராக உங்களுக்கு தெரியுமா? அப்போ எம்ஜிஆர் பெரிய ராஜராஜ சோழன், எம்ஜிஆருக்கு பிறகு வந்து ஜெயலலிதா ராஜேந்திர சோழன், ராஜேந்திர சோழனுக்கு பிறகு ஆள் யார்? அதனால் அது இட்டு நிரப்பக்கூடிய இடம்தான். அது வந்து வெற்றிடத்தை இட்டு நிரப்பக்கூடிய இடம்தான். அது தலைமை என்பது திடீரென்று தானாகவே உருவெடுத்து விடுவதில்லை. தலைமை என்பது காலத்தால் உருவாக்கப்படுவது. புரியுதுங்களா? அதனால் காலத்தால் உருவான தலைவர்கள் தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். இவர் வந்து அடிமட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயன்று மேலே வந்திருக்கிறாரு. இப்போ வந்து இவரை விட சீனியர்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் இருந்திருந்தால் தொடர் வெற்றிகளை சந்தித்திருக்கும் என்று சொன்னால் நம்புவீர்களா? இல்லை வேலுமணி இருந்தால், ஒரு தங்கமணி இப்படி யாராவது இருந்திருந்தாலும் நீங்கள் தொடர் தோல்வி தான் இருந்திருக்கும், வெற்றி வந்திருக்காரு. சசிகலா அவர்கள் இருந்தாலும், சசிகலா இருந்திருந்தால் மிகப்பெரிய தோல்வி வந்திருக்கும். சார், சசிகலாவை இப்பொழுதும் நீங்கள் வைத்து கொண்டு பார்க்கிற பொழுது சசிகலா இஸ் அ ஸ்டிக்மா. அது ஒரு கரை, ஒரு களங்கம். அது இப்பொழுது ஜெயலலிதாவின் மீது குற்றமே இல்லாமல் ஜெயலலிதாவை பரிதாபகரமாக கருணையோடு பார்ப்பதற்கு மக்கள் இப்பொழுதும் தயாராக இருக்காங்க. அந்த அம்மா வந்து குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனையை பெற்ற பிறகும் கூட இன்றைக்கும் நீங்கள் பரவலாக கிராமத்து மக்களிடம் போய் பெண் மக்களிடம் பேசி பாருங்கள், ஏன்னா ஆண்களிடமே பேசி பாருங்கள். 50 வயது கடந்தவரிடம், அந்த அம்மா நல்ல அம்மா, அந்த அம்மாவை இந்த அம்மா தான்ப்பா கெடுத்துட்டாங்க. ஆக அந்த அம்மாவை இந்த அம்மா தான் கெடுத்தாங்க என்பது ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தின் அடியாழம் வரை வேரூண்டி கிடக்கு. அதனால் சசிகலா இருந்திருந்தால் அதிமுக இந்த அளவுக்காவது ஒரு 20 விழுக்காடு வாக்குகளை கூட பெற்றிருக்காது. அதனுடைய சரித்திரம் முடிஞ்சிருக்கும். தென் மாவட்டங்களில் அதை என்ன ஏறக்குறைய அதிமுகவை ஜாதிய கட்சியாக மாற்றியிருப்பார்கள். அதிமுக என்கிற எல்லாருக்குமான ஒரு அமைப்பு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அமைப்பாக அது சிறுத்து போயிருக்கும், அவ்வளவுதான். அதனால் எடப்பாடி தலைமை வந்தது, எடப்பாடி அதை தன் தலைமையை தக்க வைத்து கொண்டது எல்லாமே தவறில்லை. அவரை ஒரு ஒற்றை தலைமையாக கொண்டு வந்து சேர்த்ததும் தவறில்லை. ஒரு உரையில் 2 வாள் இருப்பது நியாயமே கிடையாது. அது எப்படி சொல்லுவீங்க? ஒரு உரைன்னா ஒரு வாள் தான் இருக்க முடியும். ஏன்னா 2 வாள் இருக்க மாதிரி பெரிய உரையாக எடுத்து வச்சிங்கன்னா எடுக்கும்போது கூட எந்த உரையிலேருந்து எந்த வாழை எடுக்கிறது உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். ஒரு உரைக்கு ஒரு வாள் தான், ஒருவர் தலைவர் தான். அதனால தான் என்ன பண்ணுறான், சில நேரங்களில் தலைமைக்கு தகுதியானவராக இருக்கிறாரு, வேறு வழி இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து துணை முதல்வர். இப்போ கட்சியில் அவர் தலைவர், இவர் தலைவருக்கு அப்புறம் இவர் வந்து செயற்படும் தலைவர்னு ஒன்று வைக்கிறான், ஒர்க்கிங் பிரசிடென்ட்டு. அப்படின்னா மேலகிற தலைவர் ஒர்க்கே பண்ணாத பிரசிடெண்ட்டா? அது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ்.
அவர்கள் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு வகையில் ஈகோ, இந்த ஈகோ வந்து அடிபடாமல் கொஞ்சம் சமரசப்படுத்துவது தானே தவிர, இங்கே அதுக்கு செய்து பார்த்தாங்கல்ல. ஓபிஎஸும் இவரும் இருந்து தானே பார்த்தாங்க. ஓபிஎஸும் தன்னை மீறி பல தவறுகளை செய்து விட்டார். நீங்கள் வந்து ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்துகிறேன்னு சொன்னவர், தர்ம யுத்தம் நடத்தினவர் யாரை வச்சுக்கிட்டு தர்ம யுத்தம் நடத்தினார்? பிஜேபியை பின்னால் வச்சுக்கிட்டு தானே தர்ம யுத்தம் நடத்தினார். அப்படி தர்ம யுத்தம் நடத்துகிறேன்னு சொன்ன பொழுது கணிசமாக தமிழக மக்களுடைய குறிப்பாக அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களிடம் அவர் மீது பெரிய அனுதாபம் இருந்தது. ஆனால் அது அவரே இழந்தார். நீங்கள் வந்து ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்தி நீங்கள் புறப்பட்ட பிறகு அந்த நோக்கத்திலிருந்து மாறக்கூடாது. பிறகு இவர் என்ன பண்ணார்? இவருக்கு துணை முதல்வர், அப்புறம் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், இது போல் பதவியெல்லாம் கொடுத்தா அடற குழந்தைக்கு ஒரு கிலுகிலுப்பையை கொடுத்தா மாதிரி கொடுத்தாங்க. அவரும் அந்த கிலுகிலுப்பு சத்தத்தை கேட்டுக்கின்னு மயங்கி உட்கார்ந்தார். மற்றபடிக்கு வந்து அவர் எடப்பாடி மெல்ல 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 தன்னுடைய அமைப்பு ரீதியாக தன்னை வலுப்படுத்தி கொண்டார். அது எப்படி நீங்கள் குறை சொல்ல முடியும்? ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர் தான் இருந்தார். அவர் ஆட்சித் தலைவராக இருந்தார். இவர் தான் கட்சி ஒருங்கிணைப்பாளர். அவர் துணை ஒருங்கிணைப்பாளர் தான் எடப்பாடி. இணை ஒருங்கிணைப்பாளர். அது துணை இணை எல்லாம் ஒன்று தான். அதுக்கப்புறம் துணை வேற அது இருக்கும். இப்போ என்னென்ன அதுலேயும் ஒரு ஈகோ தான். அது துணைனாகிட்ட கீழே போயிடுது. ஈக்குவல் இணைனா ஈக்குவலாக இருக்கும் சொல்லிக்கலாம். மற்றபடிக்கு இவர் இப்போ தமிழ்நாடு பூரா இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தன்வயப்படுத்தி இருக்க வேண்டியதானே. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், மற்ற அத்தனை பேரையும் எடப்பாடியால் தன்வயப்படுத்த முடிஞ்சது, ஓபிஎஸ்ஸால் தன்வயப்படுத்த முடியலன்னா அப்பொழுது தோல்வி யாருக்கு? ஓபிஎஸ்க்கு தானே. அப்போ ஓபிஎஸ்ஸை மீறிய பிம்பத்தை எடப்பாடி கட்டி அமைத்து விட்ட பிறகு நீங்கள் இது இன்னொரு ஆள் தேடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் தற்பொழுது வெற்றிக்கு ஒற்றுமை தேவைன்னு நினைக்கிறீங்களா? சந்தேகமே கிடையாது. ஒற்றுமை என்பது மிக மிக முக்கியமானது. இப்பொழுது நீங்கள் ஓபிஎஸ், நான் தான் சொல்கிறேன், ஓபிஎஸ் தவறிழைத்தார்னு சொல்கிறீங்க. ஓபிஎஸ் அலுவலகத்தை சூறையாடினார், ஓபிஎஸ் பலாப்பழத்தில் நின்றார், இரட்டை இலையை முடக்குவதற்கு முயன்றார். எல்லாமே அவர் செய்த தவறுகள் தான். ஒரு மனிதன் புறந்தள்ளப்படுகிற பொழுது தனக்கு உரிய தகுதிக்கேற்ற நிலைப்பாட்டை இந்த கட்சி வழங்கவில்லை என்ற நினைப்பு மேலெழுகிற பொழுது தடம் மாறுவான். அப்படி தடம் மாறுகிற போது தான் அடுத்தடுத்தடுத்து தவறுகள் நடக்கும். அப்படி தடம் மாறித்தான் பல தவறுகளை ஓபிஎஸ் செய்து விட்டார். சரி, நான் கேட்குறேன், நீங்கள் இன்றைக்கு திமுக இருக்குது, திமுகவினுடைய அமைச்சரவையில் வலிமையான அமைச்சர்களை கொஞ்சம் அப்படியே வரிசையாக பாருங்களேன். இன்றைக்கி திமுகவின் கஜானாவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி எங்கேருந்து வந்தார்? திமுகவுக்கு வேண்டிய கஜானாவாக இருக்கக்கூடிய ஏவாவேலு எங்கேருந்து வந்தார்? இன்றைக்கு அன்றாட அறிக்கைகள் மூலம் முழங்கி கொண்டிருக்கிற ரகுபதி எங்கிருந்து வந்தார்? ராஜகண்ணப்பன் எங்கிருந்து வந்தார்? வரிசையாக பாருங்கள். இவர்கள் எல்லாரும் விடுங்க. இந்த சேகர் பாபு சட்டப்பேரவையில் கலைஞரை உட்கார வைத்து கொண்டு ஜெயலலிதா குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார் போல் எவ்வளவு கீழ்த்தரமாக கேவலமாக கலைஞரை இந்த சேகர் பாபு ஒவ்வொரு முறையும் எழுந்து நின்று பேசியிருக்கிறார் என்று பழைய சட்டமன்ற நடவடிக்கை பேரேடுகளை பக்கம் பக்கமாக புரட்டி படியுங்க. ஆனால் அது போன்ற அருவருப்பான முறையில் அசிங்கப்படுத்திய மனிதர்கள் வந்து சேருகிற பொழுது அவர்கள் அரவணைத்துக் கொள்கிறார்கள். நீங்கள் காளிமுத்து ஜெயலலிதாவை பற்றி வைத்த விமர்சனத்தை வேறு எவனாவது வைக்க முடியுமா? அவ்வளவு கீழிறங்கி. ஆனால் அந்த காளிமுத்து அதற்கு பின்பு அதிமுகவுக்கு போகிறார். அதிமுகவில் ஜெயலலிதா ஏற்றுக்கொள்கிறார், அவரை சபாநாயகராக உட்கார வைக்கிறார். அரசியலை பொறுத்தவரை இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்தையும் எடுத்துங்க. பிஜேபி தலைமையில் ஆட்சி அமையக்கூடாது, மோடி பிரதமராக வரவே கூடாது என்று கடுமையாக போர்க்குரல் எழுப்பியவர் தான் நிதிஷ்குமார். அந்த நிதிஷ்குமார் இன்றைக்கு நான் சாகிற வரைக்கும் பிஜேபியோடு தான் கூட்டணியில் இருப்பேன்னு சொல்கிறாரு. காலங்கள் மாறும். நீங்கள் அதனால தான் ஆங்கிலத்தை சொல்லுவான், பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் பாசிபிள். இட் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். எந்த நேரத்தில் எது சாத்தியமோ அதை செய்து முடிப்பதற்கு பெயர் தான் அரசியல். இந்த நேரத்தில் எடப்பாடி தனியாகவே இருந்து ஒற்றை தலைமையின் கீழ் வெளியே போனவர்களை எல்லாம் அப்படியே உள்ளே வரவிடாமல் கதவடைத்து அவர் தேர்தல் களத்தை சந்தித்து தொடர் தோல்வியை சந்தித்து விட்டார். இப்பொழுது இவர்கள் அத்துணை பேரும் வருகிற பொழுது நிச்சயமாக வெற்றி வாய்ப்பும் கூடுகிறது, வலிமையும் கூடுகிறது. நீங்கள் சென்ற சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவும் இடையில்
3 விழுக்காடுக்கும் குறைவான வாக்கு வித்தியாசம் தான் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும். ஸ்டாலினும் மகத்தான வெற்றியை பெற்று முதல்வராகிவிடலை. புரியுறதா? அப்போ இந்த 3 விழுக்காடு வந்து வித்தியாசம் இருக்கு. தினகரன் மட்டும் உள்ளே இருந்திருந்தா என்ன இருக்கும்? அமித்ஷா வந்து இவரை அழைத்து பேசியதற்கு இணங்கி தினகரன் இந்த கூட்டணியில் இருக்கட்டும் என்று வைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒரு 20 இடங்களில் நிச்சயமாக இந்த அதிமுக பாஜக கூட்டணி கூடுதலான இடங்களை பெற்றிருக்கும். இங்கே 20 இடம் கூடுனா அங்கே குறையும். அப்போ தனிப்பட்ட பெரும்பான்மை வந்திருக்காது. அப்போ தனிப்பட்ட பெரும்பான்மை 2006 இவர்களுக்கு வரவில்லை. 2006 2011 சிறுபான்மை அரசு தான் கலைஞரால் நடத்த முடிந்தது. அப்போ இந்த தனிப்பட்ட பெரும்பான்மை வராத போது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிர்பந்தத்திற்கும் நெருக்கடிக்கும் ஸ்டாலின் ஆளாகியிருப்பார். கூட்டணி அரசு தான் உருவாகி இருக்கும். 2026 கூட்டணி அரசு உருவாவது என்பதை 2006 மானமுள்ள காங்கிரஸ்காரர்கள் அன்றைக்கு இருந்திருந்தால் ஒரு கூட்டணி அரசை உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் சின்ன சின்ன சலுகைகளுக்காக தங்களை விற்றுவிட்ட மனிதர்கள் அன்றைக்கு சட்டமன்றத்தில் காங்கிரஸ்காரர்களாக இருந்ததனால் அன்றைக்கு சாணக்கியத்தனத்தில் கலைஞர் அது தனிப்பெரும் கழக அரசாக அமைத்து கொண்டார். இப்பொழுது சென்ற தேர்தலிலேயே நீங்கள் தினகரன் இங்கே இருந்திருந்தால் காட்சி வேறு. அதனால் இப்பொழுது இது வந்து நீங்கள் தென் மாவட்டங்கள் முழுவதும் எடுங்க. அந்த பக்கம் தேனி தொடங்கி அப்படியே வரிசையாக தேனி, சிவகங்கை, விருதுநகர், அப்புறம் வந்து திண்டுக்கல், அப்புறம் வந்து புதுக்கோட்டை, அப்படியே வாங்க திருச்சி, அதுக்கப்புறம் மதுரை, திருநெல்வேலி, எத்தனை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களாக இருக்கு? இப்போ அத்தனை மாவட்டங்களிலும் வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்களில் முக்குலத்தூர் ஒன்று தானே. அந்த முக்குலத்தோர்களுடைய முகமாக சசிகலா பார்க்கப்பட்டார். பிறகு முதல்வராக 2 முறை இருந்ததுனால பன்னீர்செல்வம் பார்க்கப்பட்டிருக்கிறார். இவர்களால் அவர்கள் பயனடைந்தார்களா இல்லையா என்பது வேறு. ஆனால் எங்கள் ஆள் வந்து இன்றைக்கு அதிமுகவின் உச்சத்தில் இருக்கிறார் என்றபோது அவர்களுக்கு ஒரு கூடுதலான தெம்பும் உற்சாகமும் இருந்தது. அதை இப்பொழுது அவர்கள் இழந்து விட்டார்கள் இல்லையா? அந்த உற்சாகத்தை அவர்கள் மீண்டும் பெற வேண்டும் என்றால் இவர்கள் உள்ளே வருவதற்கு இவர் இடம் கொடுக்கணும். எடப்பாடி என்ன, நான் கட்சி தலைவர், கட்சியோட பொதுச் செயலாளர், அவங்களுக்கு பொதுச் செயலாளர் தானே, பொதுச் செயலாளர் அங்கே நானாகத்தான் இருப்பேன். ஏற்கனவே பொதுக்குழு தீர்மானம் போட்டு தான் என்னை பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்கு. நான் ஏற்கனவே 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கேன். வெற்றி பெற்றால் நான் தான் முதலமைச்சர். இந்த 2 நிபந்தனைகளை வைத்து, இந்த நிபந்தனைகளை அவர்கள் ஏற்கக்கூடிய நிலையில் இருந்தால் அவர்கள் அனைவரையும் அழைத்து வலிமைப்படுத்துவது தான் எடப்பாடியிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அவர் இழந்துவிடக்கூடாது என்பது தான் சைதை துரைசாமியினுடைய குரலும் அதுதான், தமிழறிவணியனுடைய குரலும் அதுதான். இதில் வேறு ஒன்றும் இல்லை. இப்படி இவர்கள் அமைவதனால சைதை துரைசாமிக்கு தனிப்பட்ட லாபம் ஏதாவது வரப்போதா? அவர் ஏறக்குறைய அரசியல் சன்னியாசி ஆகிவிட்டவர். அவர் மனிதநேய அறக்கட்டளையை வைத்து கொண்டு இன்றைக்கு நீங்கள் சைதை துரைசாமியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேபி முனுசாமிக்கு வாய் அதிகம். இவர்களெல்லாம் மிக கடுமையாக பிஜேபிக்கு எதிராக பேசியவர்கள் தானே. கேபி முனுசாமியும் ஜெயக்குமாரும் தானே அதிமுகவுக்கு எதிராக மிக கடுமையாக அன்றாடம் பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் வாயை திறந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கு இவர்களுக்கு ஜெயக்குமார் இதுவரை ஒன்றும் என்ன ஆனார்னே தெரியல. இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி பற்றி அவர் எதையும் இது வரைக்கும் பேசவும் இல்லை, நேராக போகவும் இல்லை. ஆனால் கேபி முனுசாமி அமித்ஷா முன்னால் போய் நின்னார் எடப்பாடியோட போய். அந்த கேபி முனுசாமி சைதை துரைசாமியை பற்றி சொல்கிறாரு, வேலை இல்லாத வெட்டி ஆளுங்க, அவர்கள் எதை வேணால் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. இதை விட கேவலம் வேறு எதாவது உண்டா? நீங்கள்லாம் யார் என்றே தமிழகத்துக்கு அடையாளமே தெரியாத போது அதிமுக தொடங்கப்படுவதற்கே அடித்தளத்தை அமைத்து கொடுத்த மனிதன் சைதை துரைசாமி. நீங்கள் எம்ஜிஆர் வந்து திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் நாடே கொந்தளித்து கிடந்தது. அதற்காக ஒரு விளக்க கூட்டத்தை சைதை தேரடித்திடலில் கலைஞர் போடுறாங்க. நீங்கள் 1000 வந்து வெளியே இருந்து விமர்சிக்கலாம், கலைஞரை நீங்கள் வெளியே இருந்து விமர்சிக்கலாம், எம்ஜிஆருக்கு ஆதரவாக கொடி பிடிக்கலாம், குரல் கொடுக்கலாம். ஆனால் கலைஞர் பேசுகிற அந்த மேடையில் போய் அவருக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மாலையை போட்டு மைக்கை பிடிச்சி எம்ஜிஆர் கட்சி தான் திமுக, எம்ஜிஆரை வெளியேற்றிவிட்டு திமுக என்ற கட்சியே இருக்க முடியாது, அப்படி இருக்கும் என்று நினைத்தவர்களுக்கு சித்தம் தடுமாறியவர்கள் அந்த சித்தத்தை சுத்தப்படுத்துவதற்காக நான் இந்த எலுமிச்சை மாலையை போடுகிறேன்னு சொல்லணும்னா எவ்வளவு ஆண்மை இருக்கணும்? அதை செய்தவன் கேபி முனுசாமியா சைதை துரைசாமியா? பேசும் பொழுது பார்த்து பேசணும்.
புரிகிறதா? கேபி முனுசாமி மேலேயே குற்றச்சாட்டுகள் இருக்கே. கனிம வள துறையா கையில் வைத்து கொண்டிருக்கிற துரைமுருகனோடு இவர் ரொம்ப இணக்கமாக மறைமுகமாக நடந்து கொள்கிறார். இவருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலலாம் இவருக்கும் கனிம வள சுரங்கங்கள் இருக்கிறது எனக்கு தெரியாது. இது ஆனால் ஒன்று, உள்ளுக்குள்ளே போய் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இவர்கள் போடுகிற வெளி வேடத்திற்கும் உள்ளே இருக்கிற வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதில் யாருமே விதிவிலக்கும் கிடையாது. நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா மார்ஷல், அதில் கர்த்தர் ரொம்ப அழகாக சொல்லுவார். என்ன தெரியுமா? பாத்திரத்தின் மேலே பரிசுத்தமாக வைத்துக்கொண்டு பாத்திரத்திற்குள்ளே அழுக்கு இருப்பது போல நீங்கள் கல்லறையின் அத்தனை பேரும் கல்லறை மனிதர்கள்னு சொல்லுவார். கல்லறைக்கு உள்ளே இருப்பதெல்லாம் எலும்பு கூடுகள். எலும்பு கூடுகளை உள்ளே வைத்த கல்லறைக்கு வெளியே சுண்ணாம்பு அடித்து வெள்ளை அடித்து வெளிச்சம் காட்டுவது போலத்தான் இந்த மனிதர்கள். நான் சுருக்கமாக சொன்னேன், இதில் இவர்கள் எல்லாம் இந்த வெளியே வெள்ளை அடித்த மனிதர்கள் தான். இவர்கள் ஒருவர் இன்னொருவரை பற்றி கீழிறக்கி பேசுவதெல்லாம் நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று, நான் சைதை துரைசாமியை 40 ஆண்டுகளுக்கு மேலே அறிவேன். அவர் இந்த கட்சியை இரத்தத்தின் ஒவ்வொரு துளியிலும் வைத்து கொண்டிருக்கிற மனிதன். நீங்களா பண்ணீங்க? எம்ஜிஆர் எங்கே போய் பிறந்தார் அந்த இடத்த தேடிக்கின்னு போய் அங்கே இருக்கிற வீட்டை பாழடைஞ்சு கிடஞ்ச நிலையில் அதை போய் லட்சக்கணக்காக செலவழித்து புதுப்பித்தது நீங்களா பண்ணீங்க? எத்தனை பேர் எம்ஜிஆரை வைத்து வாழ்ந்திருப்பீங்க? எத்தனை பேர் எம்ஜிஆரால் எத்தனை பதவிகளை அனுபவித்திருப்பீர்கள்? எத்தனை கோடீஸ்வரர்களாக மாறி இருப்பீர்கள்? உங்களில் ஒருவருக்காவது தோணுச்சா? ஆனால் அந்த மனிதன் தான் நாங்கள் போய் வீடையை கட்டி பார்த்து மறுபடியும் புனருத்தாரணம் பண்ணால் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்று இருதய சுத்தியாக பேசக்கூடிய மனிதன் சைதை துரைசாமி. அதனால் சைதை துரைசாமியை பற்றியெல்லாம் இழிவாக பேசுவதற்கு எந்த நிலையிலும் தகுதிமிக்க மனிதன் கிடையாது கேபி முனுசாமி. சரி, இதுதான் இப்படி இருக்கிற இந்த கேபி முனுசாமியையும் மற்றவர்களையும் ஆலோசகர்களாக வைத்து கொண்டால் எடப்பாடியால் எப்படி உருப்படியாக யோசிக்க முடியும்? ஒரு தலைமை தன் பக்கத்தில் ஆரோக்கியமான அறிவு சார்ந்த மனிதர்களை ஆலோசகர்களாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாவற்றையும் ஒரு தலைவன் தானாகவே சிந்தித்து முடிவெடுக்க முடியாது. அதனால தான் ஒவ்வொரு தலைவரும் ஒரு திங்க் டேங்க் என்று ஒன்று வைத்திருப்பார்கள், சிந்தனையாளர் அமைப்பு. அவர்களோடு கலந்து பேசி அவர்களோடு விவாதித்து தேர்ந்து தெளிந்து ஒரு முடிவுக்கு வருவார்கள். ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எத்தனை சிந்தனையாளர்கள்? எல்லாம் சாக்ரட்டிஸும் பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும் தான் இவர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா? அதெல்லாம் உள்ளே போய் பார்த்தா அப்போது ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கிறவர் எந்த சாக்ரட்டிஸ் இருக்கார், அரிஸ்டாட்டில் இருக்கார். இங்கே தான் அறிவாளிக்க மரியாதை இல்லையே. இங்கே 2 விதமான அறிவாளி இருக்கான். ஒன்று, தன்னுடைய நேர்மை நெறி தவறாமல் நெருப்பு மாதிரி வாழ்க்கையை வாழுகிற, இது சரி என்றால் சரி என்றும் தவறென்றால் தவறென்றும் சுட்டி காட்டுகிற தருகன் ஆண்மை மிக்க அறிவாளி. அவன் எண்ணிக்கையில் குறைவு, அவனை ஓரங்கட்டிடுறீங்க, ஒதுங்கிடுறான். ஆனால் அறிவு இருக்குது. ஆனால் அந்த அறிவை வைத்து கொண்டு அடிமையாக ஆள்பவனுக்கு கீழே போய் இருந்து பிழைப்பு நடத்துகின்ற பிழைப்புவாதிகளாக பல அறிவுஜீவிகள் மாறிடலாம். புரியுறதா? அதனால் இது நம்ம எங்கெங்கேயோ வழி தடமாற வேண்டாம். நான் சொல்கிறது, இதில் வேறு ஆப்ஷன் எடப்பாடிக்கு கிடையாது, பிஜேபிக்கு கிடையாது. எடப்பாடிக்காவது ஆப்ஷன் உண்டு. நான் இப்போ கூட சொல்கிறேன், பிஜேபிக்கு தான் ஆப்ஷன் கிடையாது. இதனால் பிஜேபியில் உள்ள என்னுடைய நிறைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாமே என்னடா மணியனை இப்படி பேசுகிறாருன்னு நினைப்பான். உண்மையை மட்டும்தான் நான் உதடு திறந்து எப்பவும் பேசுவேன். இப்போ அதிமுகவை இல்லைன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பிஜேபி கூட்டணி போன முறை அண்ணாமலை வச்ச கூட்டணி மாதிரி தான் ஒரு கூட்டணி வைப்பீங்க. அதில் பாமக ஒன்று உருப்படியான கட்சி இருந்தது. மற்றபடி எல்லாமே 1% ஓட்டு கூட இல்லாத கட்சிகள் தானே நீங்கள் ஒன்றா வச்சுருந்தீங்க. அந்த நிலையில் நீங்கள் தனியாக கழித்து பார்த்தா 12% ஓட்டு வந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் தலைமை சம்பந்தமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிற குழப்பங்களை எல்லாம் பார்த்தாலும் இந்த 12% கீழே போகும். 12% இருக்கிறதா வைத்துக்கொள்ளுங்க. நீங்கள் 12% வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடிக்க முடியுமா? அப்போ ஒரு 45 விழுக்காடு வாக்குகளை கொண்ட ஒரு வலிமையான கூட்டணி அமைய வேண்டும் என்றால் இந்த கூட்டணியில் யார் யார்? அப்போ அதிமுக பிஜேபி இருந்தால் தான் பாமகவே உள்ளே வரும், தேமுதிக உள்ளே வரும். ஏற்கனவே தமாக இருக்கு, புரியுதுங்களா? அப்புறம் பாரிவேந்தருடைய கட்சி இருக்குது, இப்படி ஏசி சண்முகம் கட்சி இருக்குது. இப்படி எல்லாருமே சேருவாங்க. ஏன்னா இது ஒரு வலிமையான கூட்டணி, திமுகவை நம்ம வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை வரும். அது பிஜேபி
அதிமுகவோடு சேர்ந்தாதான். ஆனால் அதிமுகவுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதிமுக விஜயும் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்குகிற பொழுது அது ஒரு வலிமையான கூட்டணி தான். சீமான் தனியாக நிற்பதாக இருந்தாலும் நீங்கள் சீமான் பொது மேடையில் வந்து என்ன சொல்ல முடியும்? அவர் தனியாக இருக்கார். அவர் என்ன சொல்ல முடியும்? திமுகவை விமர்சனம் பண்ணி தான் அவர் பேச முடியும். திமுகவை விமர்சனம் பண்ணி பேச 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 நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தானே. அந்த எதிரான வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட வாக்கை சீமான் பெறுவார். அது கூட சிதறாமல் அவரும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இது ஒரு வலிமையான நான் வந்து தமிழ்நாட்டில் சொல்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று, விஜய் அரசியல் நடத்தணுமா, நாளைக்கு முதலமைச்சர் ஆகணுமா. நான் சொல்கிறது இன்றைய அரசியல் என்பது ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி. நாளைய அரசியல் என்பது விஜய் வெர்சஸ் அண்ணாமலையோ அல்லது வேறு யாரோ. இது நாளைய அரசியல். 1926க்கான அரசியல் கிடையாது. அதனால் இதை விஜய் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் எம்ஜிஆர் இல்லை, விஜய் என்டி ராமாராவ் இல்லை, எடுத்த உடனே ஆட்சி கட்டிலில் போய் அமர்வதற்கு. ஆனால் விஜய் ஒரு பெரிய சக்தி. நான் அதை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். விஜய்க்கென்று நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் செல்பவன், பல தளங்களில் நான் மக்களை சந்திப்பவன். நான் ஒரு நாள் இலக்கிய கூட்டம் பேசுவேன், ஒரு நாள் ஆன்மீக கூட்டம் பேசுவேன், ஒரு நாள் அரசியல் கூட்டம் பேசுவேன், அனைவரையும் பார்ப்பேன். இது வந்து பிஜேபி அதிமுக சேருகிற பொழுது நிச்சயமாக அதில் பாமக எல்லா கட்சியும் வரும். தமிழ்நாட்டில் காங்கிரஸில் இருந்து இப்போது பாரிவேந்தர் இருப்பார், அப்புறம் ஏசி சண்முகம் இருப்பார், நம்ம இப்போ ஜான் பாண்டியன் இருப்பார். இப்படி பழைய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. தேமுதிகவுக்கு மட்டும் கொஞ்சம் வருத்தம், அதிமுகவோட கூட்டணியில் இருந்து அந்த ஆதங்கம் இருக்குது. அவர்களே கூட இந்த பக்கம் வந்து சேர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கும். அப்போ இது ஒரு பெரிய வலிமையான கூட்டணி தான். இதை வந்து சாதிக்க எடப்பாடி நினைத்தால் தவறு கிடையாது. ஏனென்றால் அரசியல் என்பதை நீங்கள் அரசியலாகத்தான் பார்க்க முடியும். நான் நேற்று சொன்னேன், இன்றைக்கு மாறி சொன்னால், உலகத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியாவது எடுக்குங்க, அவன் தொடக்கம் தொட்டு அவன் இறப்பை தழுவுகிற இறுதி நாள் வரையில் ஒரே ஒரு நிலைப்பாட்டில் அவனால் நின்றிருக்க முடியாது. புரியுதுங்களா? எந்த தலைவனவன் என்னாலும் கேளுங்க, அவர் எப்படி மாறி மாறி பேசியிருக்காங்க. நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். காரணம் வந்து சர்ச்சிலே ஒரு இடத்துல அழகாக சொல்கிறான், கன்சிஸ்டன்சி இஸ் தி வர்ச்யூ ஆஃப் அன் ஆஸ்ன்னா. ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிற குணம் கழுதைக்கு மட்டும்தான் உண்டான குணம்னு சொல்கிறான். புரியுதுங்களா? அப்போ கழுதை மாதிரி ஒரே இடத்துல நின்று இருக்க முடியாது. காரணம், நான் மனிதன், சிந்திக்கிறவன். அப்போ சிந்தனை இருக்கிற பொழுது சிந்தனையில் நிச்சயமாக அந்தந்த சூழலுக்கு ஏற்ப மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு நடந்தால் அவன் வாழ்வான், இல்லை என்றால் அவன் வீழ்வான். அவ்வளவுதான். திஸ் இஸ் லா ஆஃப் நேச்சர். இயற்கையின் விதியே அதுதான். இயற்கையை மாற்றம் இருந்தால் தான் நீ வாழ முடியும், இல்லை என்றால் நீ விழுந்து போவ. இங்கே எடப்பாடி மாறணும். நேற்று ஒரு பிஜேபியை பற்றி பேசிட்டார, இன்றைக்கி எப்படின்னா அது யார் சொல்கிறது? திமுகவில் உள்ளவர் பயத்தில் உளர்றாங்க. இது ஒரு வலிமையான கூட்டணி அமைந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் சொல்கிறாங்க. மற்றபடிக்கு அவர் துணிந்து பிஜேபியோடு கூட்டணி அமைத்தால் இது நிச்சயமாக ஒரு வலிமையான கூட்டணி. இல்லை எந்த காரணம் கொண்டு நான் பிஜேபியிடம் போய் சிக்கினால் என்னை ஒட்டுமொத்தமாக சீரழித்து விடுவார்கள், கட்சியையே காணாமல் ஆக்கி விடுவார்கள் என்ற அச்சம் உங்களுக்கு உண்மையில் இருந்தால், நீங்கள் இதற்கு மாற்றாக இருப்பது தான் விஜய் சீமான் அதிமுக கூட்டணி. அந்த கூட்டணி பேசணும். எதுவுமே உரையாடல்களின் மூலமாகத்தான் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். புரியுதுங்களா? பேசணும். நிறைய விஷயங்கள் போயிருந்தோடைய ரொம்ப நன்றி. வணக்கம் ஹர்ஷ்.